அனைவருக்கும் வணக்கம். ஸோ என்னோட போஸ்ட் மார்க் பார்த்துடலாம், ஓகேங்களா? ஸோ நீங்கள் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரைடே மார்க்கெட் க்ளோசிங்கில் வந்து நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். ஸோ எத்தனை பேர் அந்த வீடியோ பார்த்தாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ டே சார்ட்டில் வந்து ஒரு பியர்சிங் லைன் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஓகேங்களா? ஸோ பியர்சிங் லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ வழக்கம் போல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன், போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் வந்தாலே மார்க்கெட்டோட நெக்ஸ்ட் மூமெண்டம் எப்படி இருக்கும், அதுவும் பேட்டர்ன் டிமாண்டாரு ஓபி ஏரியாவில் வந்து எந்த மாதிரி ஒரு மூமெண்டம் இருக்கும், வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி நம்ம ஒரு ஃப்ரைடே க்ளோசிங் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சண்டே ஈவினிங்கில் அந்த வீடியோ கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. தென் ஃபஸ்ட்டு கமெண்ட்டை பின் பண்ணி வச்சுருக்கேன், ஓகேங்களா? அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். ஓகே, இப்போது இன்னையோட மார்க்கெட் என்ன நடந்தது, ஏன் என்னென்னமோ நடந்தது, ரெண்டுமே பார்த்துடலாம். ஸோ என்ன நடந்தது, ஏன் என்னென்னமோ நடந்தது, ஓகேங்களா? ரெண்டுமே தெளிவாக பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நினைக்கிறாங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ தமிழ் ஸ்டாக் எஸ்எம்சி பற்றி தெரியாதவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸோ ஏதோ வேலை வெட்டி இல்லாமல் 4-5 லைன்ஸ் குறுக்கு முறுக்க போட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வேலை வெட்டி இல்லாமல் போட்டு வைக்கல. ஸோ எல்லா லைனுமே வேலை செய்யும் அப்படிங்கிற மீனிங்கில் தான் என்ன பண்ணியிருக்கோம், இந்த லைன்லாம் கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ நம்ம சொல்லக்கூடிய வேர்டு என்ன கேட்டிங்கன்னா 80% டே அப்படிங்கிறது மார்க்கெட் மினிமம் ரேஞ்சஸ்க்குள்ளே தான் ட்ரேட் ஆகும். ஒன்ஸ் அந்த மினிமம் ரேஞ்சஸ் பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரேஞ்சஸ்க்கு போகும். நீங்கள் என்ன தான் எஸ்எம்சியில் அப்பா டக்கராக இருந்தாலும் ஓகே தான், இல்லை அதுக்கு மேலே இருந்தாலும் ஓகே தான். பட் இன்றைக்கி மார்க்கெட் இவ்வளோ தூரம் தான் போகணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே இம்பேக்ட் அண்ட் மினிமம் ரேஞ்சஸ் தான், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறையாவது தெரிஞ்சிருக்கோம், ஏன் இந்த சேஞ்ச் ஆஃப் ட்ரேடுக்கு இதோடு நான் முடிச்சிட்டேன். ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். ஏன் இதோட நம்ம முடிச்சிட்டோங்கிறது நீங்கள் யோசித்து பாருங்கள். மார்க்கெட்டு சேஞ்ச் ஆஃப் நடந்திருக்கு. ஒரு பிரேக் ஆஃப் செக்டரோட ஓபி ஜோனை வந்து காலையில் ஃபெயில்ட் ஆக்கிட்டான். அப்போது மார்க்கெட் என்ன பண்ணிக்கணும், ஓபியை டேப் பண்ணிவிட்டு அடுத்து டிமாண்ட் எங்கே இருக்கோ அங்கே டிமாண்டு போயிருக்கணும். பட் ஏன் அங்கே டார்கெட் கொடுத்துட்டேன், மினிமம் டு மினிமம், அகெயின் மினிமம் டு மினிமம். ஸோ புரிஞ்சுக்கோங்க, இது ஏன்னா காலை மினிமம் கீழே போயிட்டான். அப்போ மினிமம் டு மினிமம், அகெயின் மினிமம் டு மினிமம். ஏன் அதை நம்ம சொல்கிறோம் இந்த இடத்துல? ஸோ ஜஸ்ட்டு திங்க் பண்ணுங்கள் இதை பற்றி நீங்கள் எல்லாருமே. அது இம்பேக்ட் ஜோனோட ஐடியா தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். அது போக இன்றைக்கி இன்னொரு விஷயம் ஒரு குவிஸ் மாதிரி வச்சுக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மார்க்கெட்டில் நான் இப்போ ட்ரா பண்ண தெரிஞ்சவங்க அப்படி எப்படி கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருங்க. இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு ஒரு ஓபி மேக் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஓபி ஜோன் என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட் டேப் பண்ணுறாங்க. தென் இதில் வந்து என்ன பண்ணிடுது, ஒரு சிங்கிள் கேண்டில் டூ கேண்டில் கன்சால்டேஷன் ஆகிட்டு தென் ஃபெயில்ட் ஆகுது. அப்போ இது என்னவாக இருக்கும், கொஸ்டின் நம்பர் 1. ஸோ ரெண்டாவது, அதே போல் ஒரு ஓபி ஜோன் கொடுத்து வச்சுருக்கோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், நெக்ஸ்ட் டே வந்து கேப் டவுன் ஆகிட்டான். கொஸ்டின் நம்பர் 2, இந்த கேப் டவுன் ஆகும் என்ன பண்ணியிருக்காங்க, வித்தவுட் எனி கைண்ட் ஆஃப் டச்சுடு, ஓகேங்களா? எந்த விதமான டச்சும் பண்ணல அந்த கேண்டில். கொஸ்டின் நம்பர் 2. ஸோ இதே போல் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதே போல் ஒரு டிராயிங் போட்டு வச்சுருக்கோம். அதில் என்னோட ஓபி ஜோன் ஃபெயில்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் நம்பர் 3. ஓகே, ஸோ ஃபோர்த்து கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே ஓபி ஜோனில் ஒரு கேண்டில் மட்டும் அந்த ஓபிக்கான ரியாக்ஷன் கொடுத்துட்டு தென் ஃபெயில்ட் ஆகுறாங்க. அப்போ இது என்ன, கொஸ்டின் நம்பர் 4. ஓகே, ஸோ இப்போ இந்த 4 கொஸ்டின் கேட்டிருக்கோம். ஆக்சுவலாக என்ன ஒரு கொஸ்டின் அதுவும் காணுங்க. ஸோ ஓகே, ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் ஃபெயில்டு. செகண்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கேப் அப்பு. ஸோ தேர்டு வந்து சிங்கிள் கேண்ட் ரியாக்ஷன் தென் தேர்டு வந்து வித்தவுட் எனி கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன் ஃபெயில்டு. ஃபோர்த் வந்து சிங்கிள் கேண்ட் ரியாக்ஷன் தென் ஃபெயில்டு. இப்போ ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருக்கோம். ஸோ ஆன்சர் தெரிஞ்சுங்க, 1 2 3 4 போட்டு ஆன்சர் பண்ணலாம். ஓகே, கொஸ்டின் முடிஞ்சு. இப்போது இதுக்கான ஆன்சர் நாளைக்கு வீடியோ நான் சொல்லிடுறேன். இதுக்கோட ஆன்சர் என்னங்கிறது கமெண்ட் பார்த்து தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக இமிடியேட்டாக ட்ரேட் பண்ணுறதுக்காக. ஸோ அகைன் நான் சொல்கிறேன், ஒரு ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக இமிடியேட்டாக ட்ரேட் பண்ணுறதுக்கான ஆப்போசிட்டாக நமக்கு என்ன பண்ண இது கொடுக்கும். அப்போது அங்கேருந்து ட்ரெண்டு ரிவர்சல் ஆகுமா அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையவே கிடையாது. மேக்ஸிமம் நம்மளோட ஃபஸ்ட்டு டாப்பிக்கே என்ன, ஸ்ட்ரக்சர் மேப்பிங் தான், கரெக்டுங்களா? அப்போ ஸ்ட்ரக்சர் மேப்பிங் தான் உங்களுக்கு மெயின். அதுக்கப்புறம் தான் வேறு எல்லாமே இங்கே வரக்கூடியது. அப்போ இதெல்லாமே இமிடியேட்டாக ஆப்போசிட் ட்ரெண்டுன்னு சொல்லியாச்சு. ஓகே, முடிஞ்சு போச்சு. இப்போது கரண்ட் மார்க்கெட்டுக்கு வரேன். ஸோ இன்றைக்கி என்ன நடந்திருக்கு மார்க்கெட்டில், காலையில் வீடியோலேயே சொல்லியிருந்தோம், இந்த லோ வந்து எனக்கு டேப் ஆச்சுன்னா இங்கேருந்து மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இது டேப் ஆகாமல்
சேஞ்ச் ஆஃப் கேரக்டராக ஃப்ளிப்புங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். அப்போ இன்றைக்கி மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், ஃபஸ்ட்டு கேண்டிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஸோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்தால் நம்ம என்ன பண்ணுவோங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எல்லா நாளும் சொல்கிறேன், நேற்று கூட அந்த வீடியோ சொல்லியிருந்தேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துக்கோங்கன்னு. ஒரு ஹையோ லோவோ பிரேக் அவுட் பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிவர்சல் ட்ரேடை ஃபோக்கஸ் பண்ணுவோம். நேற்று சொல்லியிருந்தேன், எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, இந்த ஹை பிரேக் அவுட்டில் ரிவர்சல் ட்ரேடு. அப்போ இந்த லோ பிரேக் அவுட்டில் என்ன பண்ணியிருக்கணும், மார்க்கெட் இங்கே இருக்கக்கூடிய லிக்விடிட்டியை டேப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய லிக்விடிட்டி டேப் பண்ணதுனால என்ன நடக்கும் அப்படிங்கிட்டே கண்டிப்பாக பையிங் அட்ரஸ் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போகும். கரெக்டுங்களா? அப்போது இந்த பிளேசஸில் நம்ம என்ன பண்ணோம், பையை பற்றி யோசிக்கணும். அப்போ இங்கே பை எங்கே யோசிச்சிருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட் இன் ஏ சிங்கிள் கேண்டில் கன்சல்டேஷன் பேஸுங்க. ஓகே, இப்போ இந்த பேஸுக்கு அப்புறம் மார்க்கெட் மேலே தான் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரேக் அவுட் டிசைட் பண்ணோம். இப்போது மார்க்கெட் வந்து ட்ரெண்டு புல்லிஸு சேஞ்ச் ஆஃப் ஃபைட் நடந்திருக்கு. அப்போ இமிடியட் ட்ரேடுங்கிறது மேலே இருக்குது. ஒரு பையிங் ஆர்டர் எடுத்தனால மார்க்கெட் கண்டிப்பாக என்ன பண்ணணும், இந்த சப்ளை ஜோன் எடுக்க போகணும். கரெக்டுங்களா? அப்போ அதுக்கான ரிவர்சல் ட்ரேடு பண்ண முடியும். இது வந்து ஒரு ட்ராப்பு, பேஸு, தென் பிரேக் அவுட்டில் ரேலி. ஸோ பேஸ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்லி டிமாண்ட் ஜோன். ஓகேங்களா? முடிஞ்சு போச்சா? அப்போ மார்க்கெட் மேலே போகும்போது ஒரு டிமாண்ட் இட்டு தான் வந்திருக்கு. ட்ரெண்ட் டைரக்ஷனில் டிமாண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இதில் நம்ம எங்கே என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகிருக்கணும். இல்லை கொஞ்சம் ப்ரோ ட்ரேட் லெவலில் யோசிச்சிருக்கோம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று சொல்லியிருந்தோம் ஒரு 5 மினிட்ஸோட வச்சு இந்த இடத்துல எப்படி என்ட்ரி எடுத்துருந்தோம் சொல்லியிருந்தோம். அதே போல் இன்றைக்கி என்ன ட்ரேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேம் 5 மினிட்ஸோட ஹைலோ இருக்குது பார்த்தீங்களா, அதில் இப்போ இது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும், ஒரு புல் கேண்டில். அப்போ லோ டு ஹை ஃபிபு போடும்போது இந்த 0.6 டேப் பண்ணிட்டு 0.5க்கு மேலே ஒரு பாடி க்ளோஸு கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும், 9:27 கேண்டிலுங்களா. ஸோ இந்த பாடி க்ளோஸ் வந்ததுக்கப்புறம் தைரியமாக என்ன பண்ணலாம், பையிங்கிற மார்க்கெட் கலெக்ட் பண்ணிட்டான், மேலே தான் போக போகுதுன்னு சொல்லிட்டு என்ட்ரி எடுக்கலாம். அது எப்படி திமிங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஸோ எடுக்க முடியுங்க, ஏன்னா நீங்கள் எஸ்எம்ஸே பிலீவ் பண்ணணும் இந்த இடத்துல. அப்போ நீங்கள் அந்த ட்ரேட் பண்ணிங்களா, வேர் இஸ் ஒரு என்ட்ரி பாயிண்ட், கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வரும். கரெக்டுங்களா? ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், டெய்லி ஒரு நண்பர் தான் ஆக்சுவலாக அதை தூண்டி விட்டு போயிட்டார். ஸோ என்ன பண்ணியிருப்போம் அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஸோ நண்பருக்கு தான் போட்டு விட்டுருந்தோம். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 9:27ங்க வழக்கம் போல் குவான்டிட்டி மறைச்சாச்சு, நம்மளோட கேபிட்டல் லெவலுங்கிறத மறைச்சாச்சு. ஸோ 32.65ங்கிறத ஒரு ப்ரேஷு என்ட்ரி எடுத்தாச்சு. அப்போ இதுக்கு டார்கெட் எங்கே வச்சுருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ரிஸ்கி ட்ரேடராக இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, வரட்டும், எனக்கு என்னோட ஓபி தான் டார்கெட்டுன்னு சொல்லிட்டு இந்த ஹை பாயிண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம், எதுக்குப்பா வம்பு, இந்த 50% எக்ஸிட் ஆகிறேன்னு சொல்லிட்டு இந்த டவுன்ஃபாலுக்கான டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் எக்ஸிட் ஆகலாம். 2 விதமான இருக்குது. இல்லை நம்மளோட இம்பாக்ட் 400 எக்ஸிட் ஆகலாம். ஸோ இது மாதிரி எங்கேனாலும் எக்ஸிட் ஆகலாம். ஸோ இது என்னோட என்ட்ரி பாயிண்ட்டு. எக்ஸிட்டுங்கிறது என்னோட இது, நீங்கள் எங்கேனாலும் எக்ஸிட் ஆகிருக்கலாம், ட்ரைலிங் ஸ்டாப்லஸ் மூவ் பண்ணி கொண்டு போய் மேலே கொண்டு போயிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ட்ரேடு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ட்ரேடுங்கிறது சூப்பர் ட்ரேடு, பையிங் ஆர்டர் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுக்கக்கூடிய என்ட்ரியாக இருந்திருக்கு. ஓகே இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேடு ரொம்பவே பக்காவாக முடிஞ்சிருக்கு. ஓகே, இதுக்கப்புறம் மார்க்கெட்டில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்ததுனால மார்க்கெட்டோட ஓபி, வேரிஸ் ஓபி, நிறைய பேருக்கு இதில் என்ன டவுட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது என்னுடைய ஓபி ஏரியாங்க. கரெக்டுங்களா? இதோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகபட்சம் என்ன பண்ணுவீங்க, இந்த ஹை வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மூவ் பண்ணி கொண்டு போயிருப்பீங்க. இப்போது இந்த பிளேஸில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஓபி ஸ்டாப் லாஸ் அடித்ததா இல்லையா, நிறையா ஒரு கொஷினாக இருக்கும் கண்டிப்பாக. கரெக்டுங்களா? ஸோ ஓபி அப்படிங்கும்போது இந்த எக்ஸ்ட்ரீம் இம்பேலன்ஸ் கேண்டில் கிவ் ஸ்டாப் லாஸ். பட் நம்ம இந்த ஓபியை ட்ராப் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா, நான் நிறைய இடம் சொல்லிக்கிட்டு இருக்கேங்க, நீங்கள் லைவில் வந்து நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்காக சொல்கிறேன், எனக்கு இண்டிவிஜுவலாக ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சார்ட்டை, உங்களோட டவுட்ஸை, நான் பார்த்த கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். கம்யூனிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்குள்ளே டிஸ்கஷன் பண்ணுறதுக்காக தான் நான் கொடுத்துருக்கேனே தவிர, எனி டைம் நான் கம்யூனிட்டியில் வந்து வரமாட்டேன். நான் கம்யூனிட்டி எதுக்காக வச்சுக்கேன்னா, சடனாக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறேன், கூகுள் மீட்டிங், உங்களுக்கு டவுட் கிளியரிஃபிகேஷன் பண்ணணும், அதுக்காக தான் நான் வருவேன். கரெக்டுங்களா? இப்போ நீங்கள் டவுட் கிளியர் பண்ண மாட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா, நிஃப்டி அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா ஒரு 50 சார்ட் இருக்குங்க. ஸோ எதை போய் நம்ம பார்க்க, இதுவே உங்களுக்கு வந்து நீங்கள் இண்டிவிஜுவல் அனுப்பிட்டீங்கன்னா நான் ஷேர் பண்ணுவேன், நீங்கள் என்ன பண்ணலாம், கம்யூனிட்டி கூட ஷேர் பண்ணலாம், இது மாதிரி நான் சென்ட் பண்ணியிருக்கேங்கிற மாதிரி. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து என்ன ஹிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் நம்மளுக்கு காலை போட்டிருந்தாரு, சேஞ்ச் ஆஃப் ஃபேட் ஆன ஓபிக்கு செல் அண்டு சேஞ்ச் ஆஃப் ஃபேட் ஐடியம் இல்லாமல் ஒரே ஒரு பிளேஸ் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாரு. நம்ம சொல்லிட்டோம், இதில் வந்து நம்ம என்ட்ரிக்கு சொல்லிட்டோம், ஸ்டாப் லாஸ் இன் எக்ஸ்ட்ரீம் ஹை பாயிண்டில் வைங்கன்னு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கோம். ஏன் அந்த எக்ஸ்ட்ரீம் ஹை பாயிண்டில் போய் வைக்க சொல்லியிருக்கோம், ஜஸ்ட் திங்க் அபவுட் இட்.
ஏன் அந்த எக்ஸ்ட்ரீம் ஹை பாயிண்ட் வைக்க சொல்லியிருக்கோம்? ஏன்னா ஓபி இது தானே, பட் ஏன் நம்ம எக்ஸ்ட்ரீம் ஹை பாயிண்ட் வைக்க சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டோட மூமெண்டம் அப்படி தான் இருந்தது. ஆக்சுவலாக நம்ம சொன்னது பார்த்தீங்கன்னா ஒரு 10-18க்கு சொல்லிட்டோம் எக்ஸ்ட்ரீம் ஹை வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறத. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் முடியும் போது 10-15 இருக்கும். 10-18ங்கிறது ஒன்ஸ் இது கிட்ட போகும்போது தான். ஓகேங்களா? ஏன் இந்த எக்ஸ்ட்ரீம் ஹை வரைக்கும் நம்ம ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ண சொல்லியிருந்தோம்? ஏன்னா ஸ்டாப் லாஸ் தப்பி கூட கொடுத்துடக்கூடாதுன்னு ஒரு ரீசனுக்காக நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு ஹை விக்கு, ஒரு ஸ்விங்கோட ஹை பாயிண்ட் இருக்கிற விக்குங்கிறது ஹை ப்ராபபிலிட்டி ஆர்டர் பிளாக்கு பிகாஸ் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். கரெக்டுங்களா? அதனால தான் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். அப்போ இந்த ஓபி ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் தான், டவுட்டே கிடையாது. அப்போ அதுக்கான ஸ்டாப் லாஸ் அடித்ததும் எனக்கு என்ட்ரி ட்ரிகர் ஆகிடுச்சிங்களா? ஓகே, என்ட்ரி ட்ரிகர் ஆகிடுச்சு. கண்டிப்பாக என்ன பண்ணணும்? மார்க்கெட் கீழே தான் வரணும். அப்போ இந்த பிரேக் அவுட்டில் எனக்கு மார்க்கெட்டில் கிடச்சது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், அதான் அதுக்கான ஓபி கிடச்சிருச்சு. இங்கே எடுத்துக்கலாம். இது என்ட்ரி யார் எடுத்துருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது என்னோட என்ட்ரி, நான் போட மாட்டேன். நம்மளே கொஞ்சம் ஸ்கால்பிங் ட்ரேட் தான் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ தெளிவாக எடுத்து நம்ம நண்பர் ஸ்டூடெண்ட்டு யார் ஆகஸ்ட் மந்தில் உள்ளவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 31 ரூபா ப்ரைஸில் எடுத்திருக்காரு. 84 ரூபா சிங்கிள் ஆட்டுங்க சம்பவம் பண்ணியிருக்காருங்களா? அவர் என்ன பண்ணார்? ஜஸ்ட்டு எஸ்எம்சியை பிலீவ் பண்ணார். அவர் ஒன்றுமே பண்ணலை. அவ்வளோதான், மேட்ரு முடிஞ்சு போச்சு. கரெக்டுங்களா? இப்போ உங்களுக்கு ஆக மொத்தம் எவ்வளோ பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40+ பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் 50 எடுத்திருப்பார். பட் வாலட்டிலிட்டி அதிகமாக இருந்தனால மேபி அவருக்கு ஃபுல் பாயிண்ட் கிடச்சிருக்காரு. 119 வரைக்கும் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பண்ண நானே லெவலில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஓகேங்களா? ஸோ ஒரு பக்கா ட்ரேடு முடிச்சாச்சு. 350 வந்தாச்சு. இப்போது இந்த இடத்துல என்னாச்சு? ஓபி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபெயில்ட் ஆயிடுச்சு. பட் எக்ஸ்ட்ரீம் ஹை வரைக்கும் வச்சனால முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட்டில் என்ன பண்ணியிருக்கணும்? வெயிட் பண்ணியிருக்கணும். வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இது ஒரு ட்ராப்பு பேஸு ரேலி. இதுக்கு கீழே போனால் தான் ஃபர்தராக மார்க்கெட்டு கீழே போகும். ஆனால் இன்றைக்கி இது கீழே போகாதே. ஏன் போகாது? அப்படிங்கிறத யோசித்து பார்த்தீங்கன்னா மார்னிங் நோட்ஸ் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம். இது இம்பேக்ட் ஒன்றுங்கிறது நம்ம சும்மா எதுவும் கொடுக்கல, ஒரு ரீசனுக்காக தான் கொடுத்துருக்கோம். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் அப்படிங்கிறது 350 இந்த ரேஞ்சஸ்க்கு கீழே போக முடியலனா அப்போ ஃபஸ்ட்டு போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பையிங் எடுக்க போயிடுச்சு. ஸோ இதுக்கு கீழே போகலை அப்படின்னா மார்க்கெட் எங்கே போகணும்? 23,000 போகணுங்க. அப்போ 23,000 போகணுன்னா அதுக்கு பிட்வீனில் என்ன இம்பேக்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ 500 to 550 இம்பேக்ட் இருக்குது. ஸோ மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிளேசஸ் கீழே போகாதனால அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான்? அந்த 500 பிளேசஸ்க்கு தான் ஓடிருக்கான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 550 தான் மார்க்கெட்டு க்ளோஸ். தெரியுதுங்களா? மேட்ரு முடிஞ்சிங்களா? அப்போ இது எப்படி நான் ட்ரேட் ஆஃப் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இவ்வளோ வாலட்டிலிட்டியை மாற்றி மிஷின் மாதிரி யாரும் ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டோம். எவ்ரி 25 பாயிண்ட் ரேஞ்சஸ் இருக்கும்போதுங்கிறது நம்ம என்ன பண்ண மாட்டோம்? நோ ட்ரேடிங் ஏரியா. இது பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சுக்கோ என்ன அளவுக்கு அரைச்சிருக்கான்னு. எப்போ இந்த 450க்கு மேலே பாடி செகண்ட் டைம் க்ளோஸ் ஆனனோ அப்போவே உங்களுக்கு அடுத்த ஒரு என்ட்ரி ட்ரிகராக வாய்ப்பு ஆரம்பிச்சிருச்சு. பேஸு பிரேக்கிட்டுக்கு அப்புறம் அனைவரும் ரேலிங்க முடிஞ்சு போச்சுங்க வேலை. அப்போ இந்த ட்ரேடு யார் எடுத்திருப்பாங்க, எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நேற்று ஒரு சப்ளை சோன் கொடுத்துருக்காரு. இது பார்த்துருந்தீங்கன்னு தெரில. இது ஒரு ப்ராப்பர் சப்ளை ஏரியா கொடுத்துருந்தோம். இந்த சப்ளைங்கிறது இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பிரேக்கர் பிளாக் ஆயிடுச்சு. ஸோ டார்கெட் முடிஞ்சு போச்சு. இந்த பிரேக் அவுட்டு இது டார்கெட் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம்லாம் என்ட்ரிலாம் எடுக்க முடியாது. வேணால் வேடிக்கை பார்த்துருக்கலாம். இல்லை எதையும் துணிஞ்சு நான் எடுப்பேன் அப்படின்னு எடுத்தாலும் எடுத்து முடியும். அப்போ இன்றைக்கான ட்ரேடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன், செகண்ட் ஒன்று. இதுக்கப்புறம்லாம் இன்றைக்கோட 50 குவான்டிட்டியோட எக்ஸ்பீரி முடிவு பார்த்தீங்களா? அதுக்கான சிறப்பான சம்பவங்கள் நடந்திருக்கு. மந்த்லி எக்ஸ்பீரியும் கூட. பட் எஸ்எம்சி கான்செப்ட்டில் பெரிய ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஒருவேளை நீங்கள் இம்பாக்ட்டில் வந்து ஒரு மாஸ்டராக இருந்தீங்கன்னா அதை வச்சு ட்ரேட் பண்ண முடியும். ஸோ மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் எஸ்எம்சியை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்குள்ள கிடைக்கக்கூடிய என்ட்ரி போதுமானது. நேற்று பார்த்தீங்கன்னா 2 ட்ரேட், இங்கேருந்து ஒன்று இங்கேருந்து ஒன்று, இன்றைக்கி 1 2 போதும் முடிஞ்சு போச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம்? வழக்கம் போல தான் 9:30 to 10:30 ட்ரேடை முடிச்சுட்டுமா வேறு பர்சனல் ஒர்க் எதாவது இருந்தால் அதை போய் பார்க்க போயிடலாம். அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு மார்க்கெட்லாம் வாட்ச் பண்ணலாமே தவிர ட்ரேட் எடுக்க வேண்டாம். நீங்களும் எல்லாருமே என்னோட ஒரே ஒரு சஜஷன் 9:30 to 10:30 மார்க்கெட்டில் முடிச்சுட்டு ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணுங்கள் லைஃபை. தேங்க்யூ ஆல்.